இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஐடிஎஃப் அவங்க இப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஏங்க இந்த ஒரு வாரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 3400 தாக்குதல்களை ஈரான் மேலே பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஐடிஎஃப் அஃபிஷியலாக சொல்லியிருக்க நம்பர்ஸ் இது. ஈரான் மேலே ஒரே வாரத்தில் 3400 தாக்குதல்களாம். மக்களே, ஒரு நாடு சார்ந்து ஒரு தாக்குதல்னால எவ்வளோ பேனிக் ஆகும்? 3400 தாக்குதல்கள் இஸ்ரேல் மட்டும் பண்ணியிருக்கு. அப்போ அமெரிக்கா சைடில் யோசிச்சு பாருங்க, ஈரான் மக்களோட நிலைமை ஒர்ஸ்ட்டுங்க. ஈரான் நிலைமை ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டு. இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இப்போ என்ன பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி அடிக்காத அடியை ஈரான் சார்ந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த எண்ணெய் கிடங்கு சார்ந்து ஒரு வழி ஆக்குறாங்களா டெஹ்ரான்ல, இப்போ இதுக்கப்புறம் இன்னும் இந்த ஸ்ட்ரைக்கிங் ரேஞ்சை பெருசாக்கணும்னு அடிச்சு துவச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈரானை இவங்க மேலே இருக்க கோவத்தில் மிடில் ஈஸ்ட் முழுக்க அவங்க ஒரு உத்தரவாதம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ரீஜனல் கான்ஃபிளிக்ட் இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்களே. இதை பாருங்க மக்களே, ஏதோ ஈரான்ல எதுவும் தாக்கமே இல்லைன்னு சில பேர் சொல்றாங்களே, அதை நம்பாதீங்க. நம்ம நிறைய வீடியோஸ் காமிச்சிட்டு இருக்கோம், பக்க சார்பு இல்லாமல் ரெண்டு தரப்புல என்னென்ன லாஸ்ன்னு. அந்த வேலை இதையும் பார்த்துருங்க. இது என்னன்னா, இந்த ஈரானியன் போர்ட் சிட்டி இருக்குல்ல, பேஷர், அதான் உங்களுக்கு காட்சிப்படுத்திருக்கேன். ஈரானோட நேவல் அசட்ஸ் இருக்குல்ல, அதில் முக்கியமான ஒரு போர்ஷன் இது. கடந்த பிப்ரவரி மாதம் 27 வரைக்கும் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறீங்களா? தெளிவாக தெரியுதா? ஒரு ஸ்மோக் கிடையாது, ஒரு டேமேஜ் கிடையாது. அது அப்படியே இப்போ அதே இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த போர்ஷன் தெரியுதா? ஃபுல்லாக மிசைல்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க. மேலே எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கு அந்த ரூஃபு, கீழே அப்படியே பாருங்க ஃபுல்லாக டேமேஜ்டு. இந்த பக்கமும் சேர்த்து அடியை கொடுத்துருக்காங்க இந்த அமெரிக்க இஸ்ரேல் படை. இதே மாதிரி தான் ஈரானில் சில பகுதிகளில் இது போல காட்சிகளை தென்பட முடியுது. இந்த அட்டாக்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு தனியாக சேட்டலைட் இமேஜஸை ஒரு தரப்பை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துல உண்மை நிலவரம் தெரிஞ்சிருவாங்க, அங்கே என்னதான் உண்மையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் இந்த லெபனானில் வேற பிரச்சனை இன்னும் பெருசாக வெடிச்சிட்டு இருக்கு. இந்த இஸ்ரேலும் ஹெஸ்போல்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்களா, கிரவுண்ட் இன்வெஸ்ட் இஸ்ரேல் பண்ணிச்சா, அங்கே இன்னும் பெருசாக போயிட்டு இருக்கு ப்ராப்ளம். இது வரைக்கும் மட்டுமே 400 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனானில் மட்டுமே சொல்கிறேன். இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 90 குழந்தைங்க இந்த கான்ஃப்ளிக்ட்ல. அந்த குழந்தைங்களை எதுக்கு செத்தனும் கூட தெரியாதுங்க, யார் சாவடிச்சாலும் தெரியாது. ஆனால் கொத்து கொத்தா செத்து போயிருக்கு. 1200க்கும் மேற்பட்டவங்க காயப்பட்டிருக்காங்க லெபனானில். இத்தனைக்கு ஐடிஎஃப்பும் வான் பண்ணிச்சு, மக்கள்லாம் வெளியேறிடுங்க அப்படின்ட்டு. ஹெஸ்புல்லா வான் பண்ணிச்சு. அதை தாண்டி இவ்வளோ பேர் சாகடிக்கப்படுறாங்கன்னா, வார்னிங்கே முன் வைக்காம திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் எவ்வளோ பேர் உயிரிழப்பாங்க பாருங்க. இந்த தாக்குதல் எந்த அளவுக்கு தீவிரமாக போயிருக்குன்னா, லெபனானில் இருக்க ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களே என்ன பண்ணுறது தெரியாமல், ஃபியூச்சர் தெரியாமல் உட்காந்துருக்கவங்க அந்த முகாம்களில், அந்த கேம்ப் வரைக்கும் அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் படை. இதெல்லாம் எங்கே போய் சொல்றதுன்னு தெரியலங்க.